சிவகங்கை அருகே தமிழ் படிக்க விரும்பும் நாகாலாந்து மாணவியை அரசு பள்ளியில் சேர்க்காமல் அலைக்கழிப்பதாக அம்மாணவி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். நாகாலாந்து பூர்வீகமாக கொண்ட ரூத் என்ற பெண்மணி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தனது குடும்பத்தினருடன் தங்கி தனியார் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இதில் அம்லா என்ற மாணவி 8ஆம் வகுப்பு வரை தனது தாய் ரூத் வேலை பார்த்து வந்த தனியார் பள்ளியில் படித்த நிலையில் கொரோனா காலத்தில் தனது சொந்த மாநிலத்திற்கு சென்று விட்டனர். நாகாலாந்தில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்ற அம்லா மீண்டும் சிங்கம்புணரிக்கு தனது பெற்றோருடன் வந்துள்ளார். மேல்நிலை படிப்பை தொடர சிங்கம்புணரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சென்றபோது அக்லாவை 11ஆம் வகுப்பிற்கு சேர அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. பள்ளி திறந்து 1 மாதம் ஆன நிலையில் மாணவி அம்லா தனது பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாகாலாந்து மாணவி கண்கலங்கி மனமுடைந்த நிலையில் நிர்கதியாக உள்ளார். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாத முன்னாடி வந்தோம். அம்மா நான் தங்கச்சி எல்லாம் இவங்க சொன்னாங்க, இருங்கம்மா வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வாங்கன்னாங்க. சரின்னு நான் தங்கச்சிக்கு போய் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. பேப்பர் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இண்டிஜினியஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க வெயிட் பண்ணுமா, நாங்கள் சிவகங்கை கலெக்டர் டிஓ கிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம்னாங்க. அதே இது 1 வீக்காக அலைய விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 days வராதிங்க, அது நாங்களே சொல்கிறோன்னு இன்ஃபார்ம் பண்ணல. ஒரு மெசேஜும் வரல, ஒரு காலும் வரல. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அட்மிஷன் போடுறேங்கறாங்களா போட முடியாதுங்கறாங்க? அவங்க அங்க சிவகங்கையில இருந்து இன்ஃபர்மேஷன் வரணும்ன்றாங்க. சிவகங்கை கலெக்டரேட் போய் கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க 10 days டிஓ தான் சொன்னா 10 days வெயிட் பண்ணுங்க மேம். இப்போ ஸ்கூல் ஓபனிங் கவர்மெண்ட் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்? இன்னுக்குள்ள கேர்ள்ஸ் ஸ்கூல் தமிழ் மீடியம் படிக்கணும்னு ஆசை. இவங்க சிஎம் எனக்கு அட்மிஷனுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க.